அஸ்வின்ஸ் இனிப்பு காரம் பேக்கரி மற்றும் செல்வ உணவகம். இந்தியா மற்றும் இங்கிலாந்து இடையிலான இரண்டாவது ஒருநாள் போட்டி நாளைக்கு நடைபெறவிருக்கு. ஏற்கனவே முதல் போட்டியில வெற்றி பெற்று 1-0 என்ற கணக்குல இந்திய அணி முன்னிலையில இருக்கும் நிலையில இந்த போட்டியிலையும் வென்று இந்தியா தொடர கைப்பற்றுமா அப்படிங்கிற எதிர்பார்ப்புல இருக்காங்க ரசிகர்கள். முதல் போட்டியில மூட்டு வலி காரணமா விளையாடாத விராட் கோலி இரண்டாவது போட்டியில பங்கேற்பாருன்னு சொல்லப்படுது. இங்கிலாந்துக்கு எதிரான முதல் ஒருநாள் போட்டியில களமிறங்கிய இந்திய வீரர் ஸ்ரேயஸ் ஐயர் அரை சதம் விளாசி அசத்தியிருந்தார். இந்த நிலையில கோலி அணியில இடம் பெறாததாலேயே எனக்கு வாய்ப்பு கிடைத்ததாகவும், அப்படி கோலி அணியில இடம் பெற்றிருந்தா எனக்கு பிளேயிங் 11ல வாய்ப்பு கிடைச்சிருக்காதுன்னு பேசியிருந்தாரு ஸ்ரேயஸ். இவரோட கருத்து பேசு பொருளான நிலையில இது தொடர்பா பேசியிருக்க ஆஸ்திரேலிய முன்னாள் கேப்டன் ரிக்கி பாண்டிங் இந்திய அணியில ஸ்ரேயஸ் ஐயருக்கு நிரந்தர இடம் இல்லாதது ஆச்சரியமா இருக்கிறதா சொல்லியிருக்காரு. இலங்கைக்கு எதிரான இரண்டாவது டெஸ்ட் போட்டியில சதம் விளாசி அசத்தியிருக்காரு ஆஸ்திரேலிய வீரர் ஸ்டீவ் ஸ்மித். இதன் மூலம் டெஸ்ட் கிரிக்கெட்ல தனது 36வது சதத்தை பதிவு செஞ்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம ஆசியாவுல அதிக சதங்கள் அடிச்ச ஆஸ்திரேலிய வீரர் என்ற பெருமையையும் பெற்றிருக்காரு ஸ்மித். இவரு கடந்த 5 டெஸ்ட் போட்டிகள்ல மட்டும் 4 சதங்களை விளாசி இருக்கிறது குறிப்பிடத்தக்கது.